நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவளுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள். பைபிளை திறக்கிற அந்த வார்த்தை வருதா? இல்லை, இதாட்டா நமக்கு ஆறுதல். நாடு அப்படி தாட்டா இருக்கிறேன், வார்த்தையிலே இருக்கிறேன். எண்ணம் பெருசு, வார்த்தை பெருசு, ப்ராஜெக்ட் பெருசு, அறிக்கை பெருசு, பிரகடனம் பெருசு உள்ள இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாருங்க கட்டாத சகல வஸ்துக்கள் அறிந்த விசாலமான வீடு, வெட்டாத துறவு, நடாத கிணறுகள், திராட்சை தோட்டம், இதெல்லாம் கொடுத்தார். இவங்க இது இல்லை, மற்றவர்கள் பிரயாசத்தின் பலனை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தேடி சேர்த்த ஆஸ்தியை பூமியெல்லாம் ஆண்டவருக்கின்ற நேமிப்பாய். இது உங்களுக்கும் உரியது, எனக்கும் உரியது. உங்கள் விசுவாசத்துக்குள்ளே இது நடக்கும், வார்த்தை நிறைவேறும். மகிமை உள்ள அந்த 7 ஆசீர்வாதத்தையும் அவன் மனசில் கொண்டு வந்து அதில் தான் அவன் ஸ்பிரிட்டாக மாறினா, டிவைனாக மாறினா, தெய்வீகமாக மாறினா. இன்னைக்கு வரைக்கும் அவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறான். பேரண்ட்ஸ், இன்னைக்கு ஆபிரகாம் உங்களுக்கு சாட்சியாயிடுச்சு. பேரண்ட்ஸ், போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், உங்கள் பிள்ளைகளுக்கு பி எ மாடல், as a biblical model. எல்லாவற்றிலும், எல்லா விதத்திலும் உங்களை பார்க்குறவங்க இவன் கிறிஸ்தவையா அப்படின்னு சொல்லணும். முதல் அந்தியோகியாவில் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். கிரைஸ்ட் லைக், கிரைஸ்ட் லைஃப் ஃப்ளோ, லைஃப் ஃப்ளோயிங். கிறிஸ்துவின் லைஃப் எனக்குள்ள ஃப்ளோ ஆக 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 ஆரோக்கியத்தில் இருப்போம், சுகத்தில் இருப்போம், தைரியமாக இருப்போம். எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தர் சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த உந்துதல் ஒவ்வொன்றுக்கும், வார்த்தையின் உந்துதல் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும்.